மாப்பிள்ளை இவர் வந்து ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தாப்புல மாப்பிள்ளை. ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. மொத்த டீம் வந்துட்டிங்கன்னா அன்னைக்கு என்னுடைய ரகசியத்தை வந்து ரிவீல் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எங்கும் அருளும் இறைவா போற்றி, நெடுவாயில் எழுந்தருளும் மங்கள நாயகியுடனமர் பாலாண்ட ஈஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. நமது ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டத்திலே நெடுவாசல் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. பேசிட்டு இருக்காங்களே. ஆனால் இப்போ முன்னாடியே இந்த கோயிலுக்கு நான் வந்து வந்திருக்கேன். எனக்கு திருப்பி வரணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி, நம்மளுடைய டீமை அழைச்சிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வரணும்ட்டு இன்றைக்கி டீமோடு வந்திருக்கு இந்த கோயிலுக்கு. இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். அது நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க, என்ன ரீசன், என்ன கதை, எனக்கு ஒன்றும் புரியலையே. இதில் பெரிய விஷயம்னா ஒன்றும் இல்லை. ட்ராவல் பண்ணுறதுனா மற்றவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு புது புது இடத்துக்கு போகணுன்னு வந்து நினப்பாங்க. கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ட்ராவலில் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ட்ராவலை பொறுத்தவரை ஒரு பிள்ளையார் சொல்லி வந்து எல்லாத்துக்குமே ஒருத்து போடுவோம்ல, அந்த பிள்ளையார் சொல்லி நம்ம இறைவனை வந்து வேண்டிக்கிட்டு போகிற மாதிரி அது தன்னாலே அமையுது. அந்த மாதிரி நம்ம பிள்ளையார் சொல்லி மாதிரியே நம்ம வந்து இறைவனை வேண்டிட்டு நம்ம அடுத்த பக்கத்தில் நம்ம போய்ட்டு ஸ்பாட் பார்த்தோம்னா நிறைய அது நம்மளுக்கே கிடைக்குது. அப்போனா வாரம் எங்களை இனிமேல் கூப்பிட்ருங்க. ஆமாம், கண்டிப்பாக நம்மளுடைய டீம் வந்து எப்போதுமே சப்போர்ட் இருப்பாங்கிறது தெரியும். இனிமேல் நீங்கள் வந்து எந்தளவுக்கு வந்து உங்களுக்கான ஸ்பேஸை வந்து உருவாக்குறீங்களோ அதே மாதிரி நம்ம பிளானில் வந்து கரெக்டான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி ஒவ்வொரு இதுக்கு நம்ம வந்து கிளம்பிடுவோம். கண்டிப்பாக. நிவாசு என்ன சிரிப்பு, அவ்வளோதான். மயில் மேல முருகன் உட்கார்ந்துருக்காரு. எல்லா கோயிலையும் மயில் வந்து வலதுசை நோக்கி இருக்கும். இந்த மயில் இந்த டைரக்ஷனை பார்த்துருக்கோம். இது பேர் அமர மயில். சூரசம்ஹாரத்துக்குலாம் முன்னாடி இருந்த மயில். அதான் இந்த மயிலுக்கும் முருகப்பெருமானுக்கும் இந்த விஷயம். எல்லா கோயில்லையும் தென் திசையை நோக்கி இருப்பாரு. நம்ம கோயில்ல இந்த குன்றக்குடி மாதிரி கோயிலெல்லாம் இந்த வடதிசையை நோக்கி இருப்பாரு. அதான் விஷயம் முருகப்பெருமானுக்கு அமர மயில். இங்கே மட்டும் தான் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை ஒரு 4-5 கோயில் இந்த மாதிரி இருக்கு. ஒரு சில கோயில் அமரமயில் சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி முருகன் விக்கிரகம் வச்ச கோயிலெல்லாம் இப்போ இருப்பாரு. முருகன் மயில் வந்து அதாவது அதே இதில் இருந்துட்டு இங்கிட்ட திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி என்ன சொல்கிறேன், இந்த பக்கம் முகம் பார்த்து இருக்கும். மயில் எல்லா கோயிலையும் தென் திசையை நோக்கி இருக்கும். மயில் மட்டும் ரொட்டேஷன் ஆகும். மயில் தென் திசையை நோக்கி இருக்கும் எல்லா ஊர்லையும். அந்த அமரமயில் சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி இருக்கிற கோயில் எல்லாம் மயில் வந்து வடதிசையை நோக்கி இருக்கும். அதான் தட்சிணாமூர்த்தி வந்து கையில் வீணை வச்சிருப்பாரு நம்ம கோயில். அது ஒரு சிறப்பு.
தமிழ்நாட்டிலேயும் 3 கோயிலில் தான் வீணை வச்சுட்டு இருக்காரு. இவங்க எக்ஸ்ட்ராவாக இருக்காரு. ஏன்னா கையில் பாருங்க வீணை மற்ற எல்லாத்துலையும் இப்படி தான் இருப்பார் மரத்துக்கு அடியில். இப்போ நம்ம கையில் வீணை வச்சுட்டு இருக்கோம். இந்த இருக்கு வீணை. என்னங்க இந்த கோயிலில் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இன்னும் நிறையா இருக்கும் போல. நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் என்ன விஷயம்னா நம்ம ஊருக்கும் வந்து பக்கத்துலேயே இருக்குங்க. எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு இருக்குமோ, 5-6 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்லேயே இவ்வளோ சுவாரஸ்யமான தகவல்னால் தெரிய வருது. ஆல்ரெடி நான் வந்திருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். இப்போ நிறைய விஷயங்கள் தெரியுதுங்க. ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல. என்னையே ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே அழைச்சிட்டு வந்தீங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை இதில் என்ன விஷயம்னா எனக்கு தோன்றது, நீ தனியாக வரும்போது வந்து நான் வந்து எதையுமே வந்து ஒரு ஹைடனாக வச்சுக்கிட்டேன். ஹைடன்னா நான் மறைச்சி வச்சுக்கிட்டேன் என்னுடைய ரகசியத்தை. அந்த பர்டிகுலர் பர்சன் வரும்போது தான் அந்த ரகசியத்தை நான் வந்து வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது தோணுது. அந்த கரெக்டான ஆளுங்க வந்தோடனே தான் நான் வந்து வெளியிடுவேன். ஒரு டீமை முதல்ல நீ அழைச்சிட்டு வாடா. கடலம்மன்னு தெரியல. கீழே வந்து பன்னி ரூபத்தில் பெருமாள் நினைக்கிறேன். மேலே வந்து அன்னப்பெருவில் வந்து ஒரு பிரம்மர் நினைக்கிறேன். சரி, அதான் அவங்களுக்குலாம் அந்த அடிமுடியை காணுறதுல வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்கும்ல. ஓ ஆமாம் ஆமாம், அதை வெளிப்படுத்துகிற ஒரு சிற்பம் தான். பரவாயில்ல. நம்ம டீம்லேயும் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியலனாலுமே நம்மளோட டீம் ஆளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இதுதான் வந்து அந்த டீம் கோஆர்டினேஷனுங்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இடத்துல நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் நம்மளை ஜோதி கான்செப்ட். இதெல்லாம் நம்மளை ஜோதி கான்செப்டா? ஆமாம். அந்த ஜோதி தான் நீ காமிக்க மாட்டேங்க. யார் அந்த ஜோதி? எப்போதுமே நம்ம டீம்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு மைனஸ்னா, நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பேன். அது சில பேர் 2-3 வார்த்தைகள் வந்து பேசுவாங்க ஒரு கேஷுவலாக, அது அமைஞ்சிடும் அது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரோபோட்டிக் மாதிரி நிற்பாங்க. இப்போ மாதிரி ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க, ரோபோட்டிக் மாதிரி நிற்கிறான். நான் இப்போ என்ன சொன்னேன் பாரு, கேஷுவலாக இருக்க வேண்டியதானே. நம்ம வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? கோயில் வந்து சாமி கும்பிட்டு வந்துருக்கோம். கேஷுவலாக ஒரு சாமி கும்பிட்டு நம்ம வந்து கேஷுவலாக நம்ம பேசிட்டு போயிட்டு இருக்கிறது தான் ஒரு வீலாக். நம்ம வீலாக்கா பண்ணிகிட்டு இருக்கோம்ப்ப அந்த மாதிரியா இருக்குது. நம்மளோட டீம் அழைச்சிட்டு வந்தால் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ரியாலிட்டியாக பேசுறது தானே நல்லாயிருக்கும். அது அவன் இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறது காரணம் வேறு. ஏங்க அந்த ஒரு ஆளுக்கு லொக்கேஷன் அனுப்பிவிட்டீங்க, என்னாச்சுங்க? இந்த லைன் வந்துட்டாப்லையா? முடிச்சிட்டீங்களாவா? எங்கே இருக்கிறா சார்? சாமி நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம், முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறீங்க? உள்ளவா இல்லை, லிங்கம் இருக்குது. சுழலும் லிங்கம்ன்ற பேர். இப்போ நீங்கள் கிழக்கு திசையிலேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தா லிங்கம் உங்களை பார்த்த மாதிரியே இருக்கும். அங்கிட்டிருந்து பார்த்தாலும் உங்களை பார்த்த மாதிரியே இருக்கும். இப்போ வடக்க நின்று தெற்க பார்க்குறீங்க, அப்பயும் உங்களை பார்த்த மாதிரியே இருக்கும். தெற்க நின்று வடக்க பார்த்தாலும் உங்களை பார்த்த மாதிரியே இருக்கும். எந்த திசையில் நின்று பார்த்தாலும் லிங்கம் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். இதான் நம்ம கோயில் அபூர்வம். அப்புறம் பஞ்சவர்ண நவகுஞ்சரம் இருக்குது. அப்புறம் எல்லா விதமான பள்ளியறை பூஜை இருக்குது, எல்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த கேமரா பார்த்தீங்கன்னா அடிக்கடி கத்திக்கிட்டே இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் பார்த்துக்கோங்க, பார்த்து கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. என்னோடய மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோ. மாப்பிள்ள உன்னோட மொபைலு அப்போ சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறியா? பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க. உங்களோட மொபைலுங்க? என்னோட மொபைல் வந்து சாய். குளிக்கணும்னு நினச்சிக்கலாம்? குளிக்க நினச்சேன், நீச்சல் அடிக்கணும்னு ஆசை. இன்னும் வாங்க, துண்டு தானே வேணும். நிவாச துண்டை கொடு, இறங்க. ஒரு பேச்சு கூட நம்மளை வந்து சொல்ல விட மாட்டேங்கிறேன். ஆகுனா கேமரா தூக்கிடுறேன் அப்படிங்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் குளத்துல தூக்கி போட்டுருவா போலையே, அந்த மாதிரி தானே இருக்கு. இந்த குளத்தில் குளிக்கணும்னு ஆசைப்படுறாப்புல, தூக்கி உள்ள வச்சு கொஞ்சம் ஸ்டாமினா வேணும், கொஞ்சம் எனர்ஜி வேணும். சாப்பாடு வந்து பழைய சாதம் தான் சாப்பிட்டேன். மாப்பிள்ள வந்து லவ் பண்ணுறாப்புல. ஐயோ, லவ் பண்ணலாங்க. காதல் வந்து நம்மளை எப்படி சொல்கிறது, நிறைய காதலை பற்றி வேண்டாங்க, அதான் போங்க. கேட்கவே இல்லையா? அதை பற்றி பேசுறீங்க. நீங்கள் கேமராமேனை காமிங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இவர் தான் கேமராமேனு. நான் இல்லை. ஆமாம், நான் வந்து என்னைக்கா ஒரு வாடகைக்கு என்னை அழைச்சிட்டு வருவாப்புல. ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஓடுறா. மற்ற நாள்லாம் வேறு கேமராமேன் கண்ணாடி போட்டிருப்பாப்புல. அவர் வந்து ஸ்டைலாக இருப்பாப்புல, அழகாக இருப்பாப்புல. அவரை பார்த்துருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதில் என்ன விஷயம்னா நம்மளோட டீமில் வந்து எல்லாருமே அழகு தான். ஆமாம், நான் மட்டும் தான் அதில் கொஞ்சம் வந்து கம்மி. அப்போ வந்து இவரை வந்து ஹைலைட் பண்ணிக்க பார்க்குறாரு இந்த இடத்துல. இல்லை அது இந்த இடத்துல ஸ்லோ மோஷன் போட்டு மியூசிக் போட்டுக்குவாப்புல. இல்லை அப்படி இல்லை, எல்லாருமே வந்து ரொம்ப சோப்பாக இருப்பாங்க. ஆமாம், கலரை பார்த்துக்கோங்க, கலரை பார்த்துக்கோங்க. இங்கே மட்டும் பாருங்க கொஞ்சம். நம்ம
நம்ம வந்து சின்சியராக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம வீலாக்கு இதை பற்றி. இங்கிட்ட ஒரு இது சாட்டிங் போயிட்டு இருக்கு ப்ளவுஸு. இது வந்து குடும்பத்தில் பிரச்சனை. இது என்ன விஷயம்னா நேற்றுக்கு வந்து சென்சார் போட நேற்றுக்கு வந்து தாயாரோட வந்து பேசிட்டு வந்தேன் நான். ஒரு ஊருக்கு வந்திருந்தோம் அவங்களோட அம்மாச்சி வீட்டுக்கு. அப்போ வந்து கல்யாணத்தை பற்றி பேசிட்டு வந்தேன் நம்மளுடைய மதிக்கு. அதுக்கு வந்து சொன்னாங்க முதல்ல வந்து மூத்த பையனுக்கு பார்த்துட்டு தான் ரெண்டாவது ஆளுக்கு பார்க்கணும். இப்போதைக்கு வந்து இப்போ எந்த ஒரு முடிவும் இல்லை. அதே இது வந்து மூத்தவர் வந்து மாப்பிள்ளைக்கு வெக்கம் வருதியா? ஆமாம் எப்படின்னா வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும்ல. அந்த அன்னைக்கு முருகானந்த கேட்ட மாதிரி உங்களுக்கு எப்போங்க கல்யாணம்? என்ன இவர் ஓடுறாரு பாருங்க. முதல்ல நீங்க தான் பண்ணணும். இது வந்து மதி மாப்பிள்ளைக்கு மனசுக்குள்ள இருந்ததை நான் கேட்குறேன். ஆமாம், உங்களுக்கு எப்போங்க கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இது அருணுங்கிற அர்ஜுன் ரெட்டியா ஏதோ ஒரு என்ன தான் இழுக்க போறாருன்னு நினைச்சேன். அது நோ மேரேஜ்னு சொல்லுவாங்க. அர்ஜுன் தாஸா? நோ லவ் நோ மேரேஜா? நோ மேரேஜ்னு பாப்பா. அவர் யாரு? ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவாரு. ஸ்டேஜ் சொல்லுவாங்க. எப்போ மேரேஜ்னு கேட்பாங்க. அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ்னு கேட்பாங்க. நோ மேரேஜ் மாப்பிள்ள. அந்த மாதிரி பதில் தான், நோ மேரேஜ். அதே மாதிரி வந்து சாய்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்பாங்க. கோபிநாத் வந்து கேட்பாரு உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்ட்டு. அந்த கல்யாணத்தை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அபிப்பிராயமானு சொல்லி கேட்டுட்டு எனக்கு பெருசாக வந்து அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அது க்யூட்டாக சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். அது அந்த விஷயந்தான் எனக்குமே பெரிய உடன்பாடு இல்லை. பார்ப்போம்.